ஹலோ கைஸ், வெல்கம் டு Cedar ப்ராப்பர்ட்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டா எப்படி மாற்றுறது அப்படின்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டா ஒரு இடத்த வாங்கியிருப்பீங்க, அதுக்கு பட்டா பழைய பட்டாவிலே இருக்கும். அதை எப்படி மாற்றுறது, இல்லை ஒரு இடம் புதுசாக வாங்கியிருப்பீங்க, ஒரு வீட்டு மனை வாங்குறேன்னு வச்சுக்கலாம். அதுக்கு பட்டா பழைய ஓனர் பேரில் இருக்கும், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஆனால் பட்டா உங்களுக்கு மாறி இருக்காது. ஓகேங்களா? அதை நீங்கள் எப்படி மாற்றணும் அப்படின்னா, உங்களோட டாக்குமெண்ட் ஒரு 15 டேஸில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துடும். 7 டேஸ்லேருந்து ஒரு 15 டேஸ்க்குள்ளே ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணி வாங்கிடுவீங்க. அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டு எல்லாமே எடுத்துக்கோங்க. ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக என்ன பண்ணுங்கள், இ-சேவை மையத்துக்கு போயிடுங்க. இ-சேவை மையத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட டாக்குமெண்ட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸ்கேன் பண்ணி தாசில்தார் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க. இது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். முன்னாடி மேனுவல் ப்ராசஸ், இப்போ ஆன்லைன் தான். ஸோ ஆன்லைன் பட்டா தான் உங்களுக்கு வரும். அதனால் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் நேராக ஸ்கேன் பண்ணி அவங்க அனுப்பி விட்ருவாங்க. இதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 60 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் தான் ஆகும். ஒரு சிம்பிளான விஷயந்தான். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த ஸ்கேன் பண்ணி விட்டதுக்கப்புறம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு 7 டேஸ்லேருந்து ஒரு 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஆன்லைன் பட்டா வந்துடுங்க. இது சிம்பிளான விஷயம், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களோட பட்டாவை மாற்றிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், ஹாவ் ஒண்டர்ஃபுல் டேஸ்.